இந்த பதிவில் கும்பராசிக்கு எப்படிப்பட்ட கிரக பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஒரு எளிமையான முறையில் இந்த பதிவை நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவின் மூலமாக உங்களது வாழ்வாதாரம் தழைத்து ஓங்கி செழிப்பாக வளரக்கூடிய அம்சமாக இருக்கக்கூடியதாகத்தாங்க இருக்குது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிதலை கொடுக்கக்கூடியதாக இந்த பதிவு இருக்கு. ஏற்கனவே நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க கரெக்டா சொல்றீங்க. அதுதான் எனக்கு கரெக்டான வழிவகை ஏற்பட்டிருக்கு அப்படின்னுட்டு. அது மாதிரி ஒரு யாராவது சொன்னாதான் சிலருக்கு தெரியவே செய்யும். ஒரு சிலது நமக்கு தெரியணும்னா நமக்கு அந்த நாலேஜ் வரணும். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குங்க, டைம் இப்படி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்கன்னு யாராவது சொல்லிட்டா நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆனால் அது நமக்கு சொல்லாத பொழுதுதான் சில விஷயங்கள் நமக்கு தவறுதலாக போய் வாழ்வாதாரமே இல்லாமலாம் நிறைய பேர் போயிடுறாங்க. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு எப்படிப்பட்ட நேரம் இருக்குது, இதை நீங்கள் எப்படியெல்லாம் அணுகணும், எதிலெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் இருக்குது, எதெல்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கும்பராசிக்கு சூரிய பகவான் கொஞ்சம் உங்களுக்கு சவாலான சூழ்நிலையை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடம்பு ஏதாவது சின்னதாக பிரச்சனை இருக்குன்னாலும் உடனடியாக மருத்துவரை பார்ப்பது, அதற்கான சரியான வழிவகையை தேர்ந்தெடுத்துக்கணும். அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏதாவது உடம்புக்கு சின்னதாக இருக்குன்னாலும், ஏன்னா இப்போ பாதச்சனியில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க, அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். நம்ம பயப்பட தேவையில்லை, இருந்தாலும் உஷாராக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோங்கிறதுல தெளிவு இருக்கணும். மனநிலையை தெளிவாக வச்சுக்கணும். அதே போல் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகக்கூடாது, எதுக்கு எடுத்தாலும் அலட்சியமும் படுத்தக்கூடாது. இப்போ என்ன இருக்குது, என்ன நடக்கணுங்கிறதுல தெளிவு இருந்தால் மட்டுமே உங்கள் திட்டங்கள் அனைத்தும் சரியாக நடக்கும். இல்லைன்னா எல்லாமே மறைமுக தடைகளாக மாறும். யாரோ ஒருவர் உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக இருந்துக்கிறது இப்போ உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது. சூரியன் ஒரு நல்ல இடத்திலிருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்கணுன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கணும். உடம்பு எப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ணுது, உடம்புக்கு என்ன பண்ணுதுங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். தலைவலிக்கும் ஒரு சிலவங்களுக்கு அதை கண்டுக்காமே வேலை செய்வாங்க. பரவாயில்லைங்க, பார்த்துக்கலாங்க, எல்லாம் சரியாக போயிடுங்கன்ட்டு. அதெல்லாம் பிரச்சனை கொடுக்கும். உடம்புக்கு உடம்பு எதாவது பண்ணுதுன்னா உடனடியாக அதுக்கு என்ன பண்ணணும், தண்ணி குடிக்கணுமா, தண்ணி குடிங்க, தூங்கணுமா, நல்லா தூங்குங்க, இல்லை மருத்துவரிடம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சரியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. குருவால் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. நல்ல தீர்க்கமான முடிவுகள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை கொடுக்குது. இது நாள் வரையிலும் இருந்து வந்த கஷ்டங்கள் கூட நீங்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் சரியாக எடுத்துக்கிட்டு வர்றார். எல்லாத்தையும் சரி பண்ணுறார். பிரச்சனையா, வா நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்றா போல், உனக்கு பிரச்சனையா, உன்னை நான் சரி பண்ணுறேன், என்னோட கிரக பலன் உனக்கு நல்ல அமைப்பில் இருக்குன்றா போல் அவர் சொல்கிறாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சொந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது. பண விஷயத்தில் நீங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குறார். பண வரவு இருக்கும், தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபகரமான சூழ்நிலை இருக்கும், சொந்த முயற்சி எல்லாம் உங்களுக்கு பலிக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அதான் நீங்கள் முயற்சி எடுக்கணும். வேறு யாராவது சொல்கிறத நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பலன் தராது. தெளிவாக இருக்கிறார் குரு பகவான். என்ன சொல்கிறார், நீ யோசித்து முடிவு பண்ணு, உனக்கானதை நான் தரேன். நீ யாராவது சொன்னதை கேட்டுட்டு வந்தனா நீ ஏதாவது பண்ணனா அது எல்லாம் அவங்களுக்குரியது, உனக்கு பலன் கிடைக்காது அப்படிங்கிறதுல தெளிவாக குரு பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பை கொடுக்குறாரு. அதனால் சொந்த முயற்சிகள் எல்லாம் நல்ல அமைப்பிற்கு வரக்கூடியதாக இருக்குது. ஏற்கனவே நிறைய முயற்சியெல்லாம் பண்ணி அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிதுங்க, நிறைய தோல்வியை பார்த்துட்டாங்கன்றவங்க இப்போ அந்த மாதிரியான முயற்சிகள் உங்களுக்கு பலன் தரும். பாதியில் ஸ்டாப் ஆனதெல்லாம் எடுத்து நடத்துங்க, உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும். தொழிலில் உங்களுக்கான ஒரு சரியான மாற்றம் இதாங்க. தொழிலை இப்போ விரிவாக்கம் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். என்னங்க 7.5 சனியில் நான் பாதச்சனியில் இருக்கேன், இப்போ ஏதாவது எனக்கு பிரச்சனை வருமானா, இல்லைங்க. இப்போ அந்த வக்கரச்சனி இப்போ முடிஞ்சிடும், நவம்பர் 28ஓட முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் தாங்க. ஏன்னா வக்கரச்சனிங்கிறது பின்னோக்கி நகர்வுங்கிற பொழுது நம்ம நடுக்கண்டத்தில் இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படுது. அதனால கும்பராசிக்காரர்கள் இன்னும் கொஞ்ச நாள் தானே, கொஞ்ச நாளையில் மாற்றம் ஏற்படும். ஆனால் அதற்கான முயற்சிகளும் சரியான தெளிவான முடிவுகளும் எடுக்கலாம். இப்போ எதெல்லாம் பண்ணலாம், எது செய்யணும், எது செய்யக்கூடாதுங்கிற திட்டமிடலை இப்போ தெளிவாக நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அமையும். இந்த நேரமும் அந்த வக்கரச்சனி முடியும், உங்களுடைய உழைப்பு எல்லாம் சரியாக பலன் தரக்கூடியதாக மாறிடுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு குரு பகவான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். குடும்பத்திலும் உங்களுக்கு மாறுதல் கிடைக்கும். ஏன்னா குடும்பத்தில் ஓரளவுக்கு உங்களை புரிஞ்சுக்காம பிரச்சனையாக இருக்க மாதிரி இருக்கலாம், மனக்கசப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு கூட. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் உங்கள் குடும்பத்திலேயே உருவாகுவாங்க.
ஏங்க அவங்க செய்கிறதெல்லாம் சரியாக இருக்குங்க, எதுக்குங்க திட்டிகிட்டே இருக்கிறீங்கன்ற போல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாலே மற்றவங்களாம் கொஞ்சம் அடங்க ஆரம்பிப்பாங்க. உங்களை இனிமேல் குறை பேச மாட்டாங்க. அதனால் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு சரியான முறையான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுக்குறாரு. படிக்கக்கூடிய குழந்தைங்க கொஞ்சம் நல்லா தீர்க்கமாக படிங்க, நல்லா முயற்சி பண்ணுங்கள். திருப்பி திருப்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, எல்லாம் வந்துடும், குறை கிடையாது. இருந்தாலும் இந்த டைம் சோர்வாக இருக்க மாதிரி இருக்கும், தூக்கம் வராமல் இருக்கும், புக் எடுத்து வச்சாலே தூங்குற மாதிரி இருக்கும், சில நேரங்களில் வேறு சிந்தனைகள்லாம் ஏற்படும், தெளிவில்லாத இருக்க மாதிரி இருக்கும், பாடம் நடத்துறது புரியாத போல் இருக்கும். ஆசிரியர்கள் பாடம் நடத்தினா கூட நமக்கு இன்னும் ஒன்றும் புரியலப்பா, அத்துவான காட்டில் இருக்க மாதிரியே இருக்குன்னு நினைப்பேங்க. கொஞ்சம் யோசித்து அதை படித்து பாருங்கள், உங்களுக்கு முழுமையாக எல்லாமே புரியும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் அவங்க சொல்லுவாங்க, தெரியாதது எதுவும் கிடையாது. அதனால் முடிந்த வரையிலும் உங்களை நீங்கள் ஆலோசனை பண்ணுங்கள், சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது உங்களுக்கு நல்ல டைமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து எல்லாம் செய்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, தப்பு கிடையாது, தைரியமாக இருங்க. புதன் பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் தாங்க இருக்கார். எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. இருந்தாலும் முதலீடுகள் செய்ய இடத்துலேருந்து முழுமையாக உங்கள் பங்கு வருமானம் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம், இல்லை அதில் வரக்கூடியதில் குறையக்கூடிய இடமா இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேங்க, மாதம் ஆனால் எனக்கு கரெக்டாக வந்துடுன்றவங்களுக்கு இப்போ கொஞ்சம் அது காலதாமதம் ஆகும், ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படுற மாதிரியான அமைப்பு இருக்குது. இல்லைங்க அது வந்து எவ்வளோ வரும்னு அந்தந்த டைமுக்கு தாங்க தெரியுன்றவங்களுக்கு அதில் குறைச்சி வரக்கூடிய அம்சமாகவும் இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க. இருந்தாலும் கொஞ்சம் அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு மனபாரம் தரக்கூடிய இடமா இருக்குது. நல்லா சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு கவலை எதுவும் இல்லை, எப்படி குறைஞ்சாலும் நமக்கு உரியது வந்துடும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டுடுச்சுன்னா பிரச்சனை நீங்கிடுச்சுன்னு அர்த்தம். அதே போல் புதன் பகவான் உங்களை தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய தருணங்களை நிறைய கொடுக்குறாருங்க. நிறைய விஷயங்களை இப்போ கலந்து ஆலோசிப்பீங்க, முடிவு சரியாக இருக்கும், தெளிவாக இருக்கும். கும்பராசியை பொறுத்தவரையிலும் அவங்க எப்பயுமே ஒரு நியாயமாக கரெக்டாக தான் முடிவு எடுப்பாங்க. அது இப்போன்னு கிடையாது, 7.5 சனி இருந்தாலும் சரி, எந்த சனி பகவான் இருந்தாலும் சரி, ஏன்னா உங்கள் ராசிநாதனே சனி பகவான் தான். காலத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களோட முடிவு எல்லாமே தீர்க்கமான முடிவு தாங்க இருக்கும். எந்த அளவிற்கு உங்களோட முயற்சி இருக்கோ அந்த அளவிற்கு முடிவும் தெளிவாக இருக்கும். மற்றவங்க பணத்துக்கு ஆசைப்பட மாட்டீங்க, மற்றவங்க விஷயத்தில் தலையிட மாட்டீங்க, சிலருக்கு நிறைய நன்மைகளை தருவீங்க. ஒரு பிரச்சனைனா உங்கள் கை தான் முன்னே போயிட்டு அவங்கள கை தூக்கி விடுற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும். அதே போல் உங்கள் கைகளால் யாரெல்லாம் பணம் வாங்குறாங்களோ அவங்களாம் நல்ல அமைப்பில் தாங்க இருப்பாங்க. கும்பராசிக்காரர்கள் கையால் பணம் வாங்கியவர்கள் நல்ல அமைப்பில் தான் நிச்சயமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க மனசு வந்து அந்த அளவுக்கு யாரையும் கெடுதல் நினைக்காத மனசு. அப்படிப்பட்ட மனதார ஒரு 10 ரூபாய் கையில் அவங்க கையில் வாங்குறீங்கன்னா அது யாராக இருந்தாலும் சரி ஓஹோன்னு தான் இருப்பாங்க. அதனால தான் கும்பராசிக்காரர்களின் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அவங்க பிள்ளைங்கள்லாம் பாருங்கள் நல்ல அமைப்பில் இருப்பாங்க. காரணம் என்னென்னா அவங்களோட வளர்ச்சியை அவங்க அந்த கும்பராசிக்காரர்கள் கொடுக்கறது தான் காரணம். மனசார எதுவாக இருந்தாலும் செய்வாங்க. அதனால தான் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பு பலன் தாங்க இருக்குது. இந்த நாள் வரைக்கும் பொருளாதாரம் இழந்துட்டேன், உடல் ரீதியான பிரச்சனையெல்லாம் சந்திச்சாச்சுங்க, மன சோர்வு தாங்க இருக்குது, மன அழுத்தம் தாங்க இருக்குன்றவங்க கூட கொஞ்சம் ஆறுதல் அடையக்கூடிய தருணம் இதுங்க. கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்குவீங்க, உங்களை நீங்களே உத்வேகப்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும். கொஞ்சம் அமைதியாக இருப்பீங்க, சரி போயிடும், நல்லாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ கடந்துட்டோம், எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டோம், ஏன் நம்ம பயப்படணுன்ற எண்ணத்தை நீங்களே உங்களை ஆர்வத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தருணமாக இந்த தருணம் புதன் பகவான் கொடுக்குறாருங்க. சுக்கிரன் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் இருக்கார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த இடத்துல வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய இடத்துல மனக்கசப்பு ஏற்படும். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, தொழில் கூட்டு முயற்சி பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே நாங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பில் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோன்றவங்க, இல்லை நட்பு ரீதியாக இருக்கக்கூடியவர்கள், கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள், அந்த ஒற்றுமை குலையக்கூடிய அமைப்பை வந்து யார் இது பண்ணுறாருன்னா சுக்கிரன் கொஞ்சம் பாதகத்தை கொடுக்குறார். அதுக்காக பயப்படாதீங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க. அந்த டைம் மாறிச்சுன்னா சரியாக போயிடும். அதுக்குள்ளே ஏதாவது ரொம்ப பெரிய கசப்பு ஏற்பட்டால்தான் பிரிவு நிரந்தரமானது. சின்னதாக இருக்குதுன்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க. அது காலம் மாறும் பொழுது, சுக்கிரன் அமைப்பு மாறும் பொழுது உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதகம் ஏற்படாது. அதனால் கொஞ்சம் நிதானம் தேவை. சுக்கிரன் இப்படி இருக்கும் பொழுது பேசும்பொழுது கவனமாக பேசுங்க. அது நட்பாக இருந்தாலும் சரி, 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலுமே பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. உங்களையும் அறியாமல் சில வார்த்தைகள் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். டக்குன்னு கோபம் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லாமே திடீர்னு பிளானிங்கே இருக்காது, டக்குன்னு நடக்கும்.
அதுக்கு நீங்கள் வந்து ஒன்றும் முன்னாடியே பிளான் பண்ணி செய்கிறதோ இல்லை அந்த நிமிஷம் யோசித்து செய்கிறதோ இல்லை, அந்த செகண்ட் யோசிக்கிறது தான். அதனால் கொஞ்சம் எப்பயுமே நீங்கள் மனசில் நினச்சிக்கணும், நாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், பேசும்பொழுது ரொம்ப கவனமாக பேசணுன்றதுல தெளிவோடு இருந்தால் பிரச்சனை பெருசாக வாய்ப்பே கிடையாதுங்க. சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா ஏதாவது திருடு போகிறதுக்கோ இல்லை காணாமல் போகிறதுக்கோ இல்லை கொடுத்துட்டு வராமல் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. அதே போல் செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது. அதனால் பண விஷயம் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்ப உறவுகளிடையே சில கருத்து வேறுபாடுகள் கூட ஏற்படலாம். பொறாமை ஏற்படும், உங்களை பார்த்து கொஞ்சம் பொறாமைப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். உங்கள் கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும், ஆனால் வெளியே இருந்து பார்க்குறவங்க அவங்களுக்கு என்னங்க அப்படின்வாங்க. கொஞ்சம் பொறாமை எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கணும். கவலை எல்லாம் படக்கூடாதுங்க. கவலை, மன அழுத்தம் இதுக்கெல்லாம் உள்ளே போகக்கூடாது. எவ்வளோ பிரச்சனையும் கடந்து வந்தாச்சு, எல்லாம் நல்லா தான் இருக்குது. மற்றவங்களை காட்டிலும் நம்ம நல்லா இருக்கிறோன்ற எண்ணத்தோடு இருங்கள். எந்த விதத்திலும் குறைகள் கிடையாதுங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனி பகவான் எப்பொழுதும் மனசார நீங்கள் வந்து நினச்சிக்கலாம், நீங்கள் தெளிவாக இருக்கலாம். என்னால் யாரும் கெட்டு போகலை, என்னால் முடிந்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் செஞ்சுருக்கேன், நான் சூப்பராக தான் இருப்பேன், என்னையை விட நல்லா இருக்கிறவங்க யாருமே இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டாலே அந்த இடத்துல குறையே இல்லைங்க உங்களுக்கு. அது கஷ்டம் எல்லாருக்கும் இருக்க கஷ்டம்தான். மனிதராக பிறந்தால் ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த கஷ்டத்தை பெருசாக நினச்சிக்கிட்டு நம்ம தான் கஷ்டப்படுறோன்ற எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது. கும்பராசிக்கு பொதுவாக அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறது அதுதாங்க. கும்பராசியை பொறுத்தவரையும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அதுதான். நல்லா இருக்கிறீங்க, அதை நீங்கள் தெளிவாக மனதார நினச்சிக்கணும். இதை விட கஷ்டப்படுறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு கஷ்டமே கிடையாதுங்க. நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ தான் போகிறீங்க, வாழ்வீங்கன்ற எண்ணம் ஏற்படுத்திக்கணும் உங்கள் மனதார. நீங்கள் தொழிலும் வியாபாரமும் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருந்தாலும் பெரிய முன்னேற்றங்கள் இல்லாதது போல தான் இருக்குது. இப்போ இந்த சூழ்நிலை வந்து பெரிய முயற்சி எல்லாம் பலன் பெருசாக தராது. இருந்தாலும் உங்களுக்கு உரிய பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால எந்தவித கவலையும் இல்லைங்க. கொஞ்ச நாள் போகட்டும், 7.5 சனி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்கள் தொழிலெலாம் வளமாக இருக்கும், செல்வ செழிப்பாக இருப்பீங்க, உரிய இடத்துக்கு வரக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்கள் எண்ணம் போல் வாழ்வன்றா போல் உங்கள் குணத்திற்கேற்ற நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய தருணங்கள்லாம் இருக்குது. எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அதை பற்றிலாம் கவலைப்பட்டுக்கிட்டு கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே இருந்துருவோமோ அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரக்கூடாது. ஒரு நாள் இப்படி இருந்தாலும் ஒரு நாள் மாறிடும். அதனால் அந்த தைரியத்தோடு உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றுங்க, மனநிலையை அமைதிப்படுத்துங்க, குடும்ப உறவுகளிடையே மிகவும் கவனமாக பேசுங்க. வரக்கூடிய காலங்களை உங்களுக்குரிய காலமாக மாற்றிக்கணுன்னா ரொம்ப நிதானம் உங்களுக்கு ரொம்ப தேவைங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த குடுக்கல் வாங்கல் விஷயம்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். உறவுகளிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களோ பிரச்சனைகளோ ஏற்படுத்திக்காதீங்க. அதெல்லாம் கொஞ்ச நாளில் சரியாக போயிடும். விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க, சரியாக போயிடும். எப்பையும் நீங்கள் தாங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அது. கும்பராசிக்காரங்கன்னா கும்பராசிக்காரர்கள் தான். அவங்களுக்கு ஈடு இணை யாரும் இல்லைங்கிறத தெளிவோடு இருந்தீங்கன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு சுப பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க.